Hello everyone, welcome to Vengat family. இந்த சின்ன நெல்லிக்காய் ஜாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஜாம் ப்ரெட்டு, சப்பாத்தி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா குழைவாக வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் சூடு ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் 200 கிராம் நான் சுகர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி, சுகர் நல்லா கரைஞ்சா போதும். ஒரு சில நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சுகரும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நெல்லிக்காய் இருக்குது. இந்த டைமில் நமக்கு சுகர் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப புளிப்பாக இருந்ததால் நான் இன்னொரு 100 கிராம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். பாதி எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு. நல்லா வேகணும். ஜாம்னா நல்லா திக்காக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா வேகணும். ஜாம் அப்படின்னாலே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் ஃபுட் கலர் 1 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும். இந்த ஜாமை காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 3 to 4 months வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். 6 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன நெல்லிக்காயிலேயே நம்ம ஊறுகாவும் செஞ்சுருக்கோம். வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.